Bhaskar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலிருந்து நமது செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். மோகன்ராஜ், கருத்தரங்கில் பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன? வெளியூரிலிருந்து வந்த தொண்டர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? எவ்வளவு பேர் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள், வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? திலகவதி, இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் கட்சி துவக்கம், அதன் பிறகு கொடி அறிமுகம், முதல் மாநில மாநாடு, 2ஆம் ஆண்டு துவக்க விழா, இதுபோல தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமானதாக கருதப்பட்ட நிலையில் இன்று இந்த கோவையில் நடக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கும் தொண்டர்களிடையே மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். இதற்கான விஷயங்கள் இன்று காலை முதலே இங்க பார்க்க முடிகிறது. அதாவது பிற்பகல் 3 மணி அளவில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான முதல் கருத்தரங்கம் இங்கே தொடங்க இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் முதல் கட்ட கருத்தரங்கம் தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்திற்குள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் நேற்று முதலே செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை 11 மணி முதல் இங்கே வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கில் பங்கேற்க இருப்பவர்களுக்கு உள்ளே அனுமதிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கருத்தரங்கை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான சலசலப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட முகவர்களுக்கு கட்சி சார்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அனுமதி அட்டை அதை காண்பித்த பிறகே அதை சரிபார்த்து அவர்கள் ஒவ்வொருவராக உள்ளே அனுப்பக்கூடிய பணி இன்று காலை 11 மணி முதல் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஏராளமானோர் தற்போது வரைக்கும் உள்ள போயிருக்காங்க. இந்த முதல் நாள் கருத்தரங்கில் கோவை மண்டலத்துக்கு உட்பட்ட சேலம், நாமக்கல், ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 7000 வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்கவிருக்கிறார்கள். இதற்கான கருத்தரங்கம் தான் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கு. ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் விமான நிலையத்திற்கு வந்தபோதே அங்கே ஏராளமான தொண்டர்கள் கூடி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இங்கே முகவர்கள் தவிர இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கான தொண்டர்களும் ஏராளமானோர் இங்கே வந்து குவிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா பிரைவேட் செக்யூரிட்டி மூலமாக அதற்கான பாதுகாப்பு இந்த அரங்கத்திற்குள் செல்வதற்கான பாதுகாப்பு ஏற்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த கருத்தரங்கம் அமைதியான முறையில் நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு செயற்குழு கூட்டமாக இருந்தாலும் சரி, மாநாடாக இருந்தாலும் சரி, ஒரு ஏற்கனவே சேலத்தில் நடைபெற்ற கருத்தரங்கம், இது போன்ற விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா உணவு ஏற்பாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கும். ஆனா இந்த முகவர்கள் பயிலரங்க பொறுத்த வரைக்கும் அது போல பிரத்யேக ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை அப்படிங்கறத முக்கியமான விஷயம். காலை 11 மணிக்கு உள்ளே சென்றவர்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக சில பல தின்பண்டங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றபடி மதிய உணவுக்கான ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டபடி 3 மணிக்கு தொடங்கி 5 மணி அளவில் இந்த கூட்டத்தை முடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கிற்கு ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா வந்திருக்கிறார். அதே போல கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் இந்த கருத்தரங்கிற்கு வந்திருக்கிறார். இந்த கருத்தரங்கில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உரையாற்ற இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு புது எழுச்சி இந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களிடையே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம், பொதுவாக எந்த ஒரு புதிய கட்சி தொடங்கப்பட்டாலும் ஒரு அரசியல் தரப்பு விமர்சனம் அப்படின்னு வரும்பொழுது பூத் கமிட்டிக்கு கூட இவங்களுக்கு ஏஜென்ட் இல்ல, முகவர்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் அதற்கு மாறாக இந்த கருத்தரங்கம் அமையும். இந்த பூத் கமிட்டி அந்த அளவிற்கு வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் குறிப்பிட்டது போல எங்கள் இலக்கு நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தான். அதற்குள்ளாக இதற்குண்டான கட்டமைப்பை ஏற்படுத்துவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை தலைவர் விஜய் சொல்லியிருந்தார். அதற்கு ஏற்றார் போல் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு நகர்வும் அரசியல் விமர்சகர்களாலும் பிற அரசியல் கட்சியினராலும் தமிழகத்தில் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. திலகவதி, தற்போதைய கள தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ். கருத்தரங்கு தொடங்கிய பிறகு தொடங்கும் போது தொடர்பான தகவல்களையும் நம்ம பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.
பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் ஒய் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.